ஹாய் வணக்கங்க மக்களே. இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி மரப்பேட்டையில் இருக்கிற இயற்கை விவசாய சந்தைக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய்மண் இயக்கம் மற்றும் இயற்கை விவசாயம் மற்றும் இயற்கை விவசாய ஆர்வலர்கள் ஒன்றா சேர்ந்து நடத்துகிறாங்க. மாதத்தில் எல்லா சண்டேவும் நடக்கும். ஆனால் மாதத்தில் அந்த சண்டே வருது பார்த்திங்களா, அது ரொம்பவுமே ஸ்பெஷலு. அன்னைக்கு நிறைய இயற்கை விவசாயிகள் வருவாங்க. ப்ளஸ் கிளாஸஸ் நடக்கும், எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறது அது சம்மந்தமாக கிளாஸஸ்ஸு. ஸோ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நாட்டு விதைகள்லாம் விற்று மணிகண்ணுங்க, நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரேங்க. நம்ம வந்து பாரம்பரிய நாட்டு ரகங்களை மீட்டு எடுத்து விதைகளாகவும் காய்கறிகளாகவும் கொடுத்துட்ருக்கீங்க. என்னென்ன ஸ்பெஷல் ரகம் இப்போ பார்த்தோம்னா புடலங்காய், சோறை ஐட்டம் ஒரு 300 வகையான காய்கறி விதைகளை நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரோம். சரி சரிங்க. என்ன ஆப்பிள் சூறை, குடம் சூறை, கும்ப சூறைன்னு உருவத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுருக்கோம். உருவத்துக்கு ஏற்ற மாதிரிங்க. ஜம் புளிச்சை, ஜாம்புளிச்சைன்னு சொல்லுவோம். நம்ம புளிச்சை கீரைனா எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக அந்த கீரை தான் ஊறுகாய் பண்ணவங்க கடைஞ்சி சாப்பிடுவாங்க. அதை தாண்டி இது என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான மதிப்பு கூட்டல் பண்ணலாம். அந்த புளிச்சைக்கீரை வெரைட்டி வச்சு நீங்கள் அந்த பெடல்ஸ் வச்சு டீ போட்டு சாப்பிடலாம், ஜாம் செய்யலாம். நம்ம கடையில் போயிட்டு வாங்குறோம் இல்லையா, தக்காளி ஜாம் அந்த மாதிரி ஈக்குவல் அதை விட டேஸ்டாகவே இருக்கும். இதில் ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். ஜாம் ரெடி பண்ணலாம், டீ போட்டு சாப்பிடலாம். நம்ம கலர் எசன்ஸுக்காக பயன்படுத்தலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்கு மாதாவும் பயன்படுத்திக்கலாம். அந்த புளி பயன்படுத்திக்கலாம் பண்ணிக்கலாம். ஓஹோ சரி சரிங்க. இது என்னதுங்கண்ணா, நீல சிறகு அவரை புதுசாக இருக்குதா? நீல சிறகு அவரைன்னா சிறுகு அவரையிலே ஒரு 5 வெரைட்டி இருக்குங்க. இந்த வெரைட்டியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வருங்க. நம்ம பச்சையாகவே எடுத்துக்கலாம். இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, காய்கறிகளை வந்து நம்ம பசுமையாக எடுத்துக்க சொல்லி. நம்ம பசுமையாக எடுத்துக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கழுவு தங்காது. நம்ம பசுமையாக எடுத்துக்கிறதுக்கு இந்த வெரைட்டி வந்து நல்லா இருக்குங்க. இது சிறகு அவரைங்க. இது என்ன புது இது? அதிலே இப்போ பார்த்தீங்கன்னா நீல சிறகு அவரையிலே இது வந்து ஷார்ட் வெரைட்டி. இன்னொன்று கருப்பு விதை ஏதோ சிறகு அவரை கருப்பாகவும் இருக்கு. ஒரு வெரைட்டி இருக்கு. இதுதான் ஒரு 5 to 6 வெரைட்டி இருக்கு. ஊதா மூக்குத்தி அவரை. இது என்ன பச்சை மூக்குத்தி அவரை? நமக்கு நார்மலா அவரைக்காய் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். காரக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது இல்லாம நம்ம அதிகமா விளைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஊறுகாய் மாதிரியே மேக் பண்ணிக்கலாம். லைபீரியா தக்காளி, மஞ்சள் கூடம் தக்காளி, சிவப்பு கூடம் தக்காளி, நாட்டு தக்காளி. இதுல வந்து 2 டைப் இருக்குங்க. கூடம் தக்காளி, சிகப்பு கூடம் தக்காளின்னு சொல்லுவோம். இது வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்குங்க. இன்னொன்று சிகப்பு கூடம் தக்காளின்றது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கு. ஓ சரி சரிங்க. சிவப்பு காராமணி. பாகையில் அது என்ன குற்றகங்க சொல்லுவோம். அந்த காலத்தில் வந்து நம்ம பாகல்லாம் கண்ணில் பார்த்து இருக்காம தரையில தான் படுவாங்க. பெரும்பாலும் பொடி போடுறது தரையிலே எடுத்துட்டு நம்ம நடக்கும்போது அந்த கால் பாதத்தில் படும் இல்லையா. ஆமாம்மாங்க. அதனால அது பேர் வந்து மிதி பாகல். ஓ சரி சரிங்க. இது என்னென்ன வாழவரை? இது வந்து சாதாரணமாக நம்ம முன்னோர்கள் காலத்தில் நம்ம தாத்தா மாட்டு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரோட்டு ஓரம் இருந்தது தான் இது. ஆனால் இன்னைக்கு அதுவே அழிஞ்சு போச்சு. இது வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து உணவுக்கு எடுத்திருக்காங்க. இதுலேருந்து ஒரு 3 வெரைட்டி இருக்குங்க. இந்த மாதிரி அவரைக்காயிலே வந்து சரி சரி வாழை அவரைங்க. இது வந்து கொடி. இன்னொன்று தம்பட்டா அவரைன்னு இருக்கும் பாருங்க. இதுலயுமே 2 வெரைட்டி இருக்கு. இது வந்து செடி தம்பட்டா அவரை. இந்த மாதிரி தான் இருக்கும் காய். ஆனா கொடி வெரைட்டி இருக்கும். இஞ்சியா இருக்கும்போது அதாவது சமைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த அவரைக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆடுனீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வளையும். அதுதான் நம்ம சாப்பிடுறது. விட்டுடுச்சுன்னா நம்ம அந்த பருப்பு எடுத்து உணவு பண்ணிக்கலாம். ஓகே. ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பயன்படுத்திக்கலாம். சரிங்க. இது என்ன பூனைக்காளி? இது நம்ம பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். பூனைக்காளிலுமே 2 இருக்குங்க. வெல்வெட் பீனுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது வந்து கருப்பு பூனைக்காளி இருக்கு, வெள்ளை பூனைக்காளி இருக்கு. இது வந்து நம்ம பிஞ்சியா இருக்கும்போது மாசத்துக்கு ஒரு 2 to 3 முறை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாம நம்ம முத்திடுச்சுன்னா அந்த பவுடரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மாசத்துக்கு ஒரு முறை. இது என்ன பயனுக்குங்க இது பூனைக்காளி? ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி சொல்றாங்க. அதுக்கு சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தும். சரி சரிங்கண்ணா. இது என்ன மிளகாயிலாம் பார்த்தா கருப்பு புல்லட் இருக்கு, சம்பா மிளகா. ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் உருவாக்குது இல்லையா, எதிர்த்து போராடக்கூடிய சக்தியுமே இந்த மாதிரி காந்தாரி மிளகாய் ரகங்களுக்கு இருக்குது. சரி சரிங்க. இது என்னங்க, கான்லயே மல்டி கலரு, கருப்பு, வெள்ளை, மஞ்சள் என்னென்னமோ கலர் இருக்குது. 4 வெரைட்டி இருக்குங்க. இது பாருங்க.
நவரத்ன மக்காசோளம், பலநிற மக்காசோளம்னு சொல்லுவோம். ஆ கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 கலர் வந்து ஒரு மக்காசோளத்திலே வரும். எப்படி நடவு பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா நடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு 1/2 அடிக்கு 1 கிட்ட நெருக்கமாக நடுறோம். அப்போ வந்து கரெக்டாக இந்த கலர் பாலினேஷன் ஆகும். இந்த கருப்பு மக்காசோளம் பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 3 to 4 கதிர் வைக்கும். மாவு சத்து அதிகம். ஒரு இதுல 3 to 4 கதிர் வைக்கீங்களா? அடேங்கப்பா. டேஸ்ட் எப்படிங்க? டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. இப்போ முன்னோர்கள் பயன்படுத்திருக்காங்களா மக்காசோளம் நம்ம பச்சையா சாப்பிடும்போது ஒரு விதமான இனிப்பு சுவை வரும். ஆமாமாங்க. நெருப்புல சுட்டு சாப்பிடுவாங்க. ஆமாங்க. ஒரு டேஸ்டாவும் இருக்கும். நம்ம அவிச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஓகேண்ணா. மூணு வகையான டேஸ்ட்ல சாப்பிடுவோம். சரிங்கண்ணா. நம்ம சிறுதானியம் நம்ம கேழ்வரகு, கம்பு அந்த மாதிரி எப்படி பயன்படுத்தணும்? நொய்யா ஒடிச்சு அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். நாங்க வந்து இந்த நொய்யா ஒடிச்சு போனெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பருங்கண்ணா. சரிங்கண்ணா. என்னென்னமோ கத்திரிக்காய் ஐட்டம் இத்தனை வச்சிருக்கிறீங்க. வைக்காம காய்கறி மக்கள்கிட்ட காய்கறியாவும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சீசன் நம்மளுக்கு இப்போ ஆடிப்பட்டு தொடங்குறதுல ஒரு சில வெரைட்டி மட்டும் தான் இருக்கு. ஆனா எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 200 வெரைட்டி நம்ம கிட்ட காய்களாவும் இருக்கு. அதான் இவ்வளவு பெருசு இருக்குங்க கத்திரிக்காய். இது வந்து நம்ம வேலூருக்கே புவிசார் குறியீடு பெற்ற வேலூர் முள்ளு கத்திரின்னு சொல்லுவாங்க. சரிங்க. சுவையில வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுங்க இது வந்து சேலம் முள் கத்திரின்னு சொல்லுவோம். இது வந்து அதுக்கு ஈக்குவலா டேஸ்ட் இருக்கு. இது வந்து ஒரு கேரளா வெரைட்டிங்க. கேரளா வெரைட்டி அடேங்க கத்திரின்னு சொல்லுவோம். இந்த தோல் பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் முக்க வச்சு 3 நாட்கள் வரும். அதான் இங்க பாருங்க. இது நீட் கொட்டாம்பட்டி கத்திரின்னு சொல்லுவோம். கொட்டாம்பட்டி கத்திரி. இது வந்து திண்டுக்கல் கத்திரி. இது சிவகாசி கத்திரிக்காய். எல்லாம் அந்தந்த ஊர் சார்ந்த கத்திரிக்காய். பொறுத்தவரையும் நம்ம முன்னோர் காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 to 20 கிலோமீட்டருக்கு ஒரு விதமான கத்திரிக்காய் வந்து புழக்கத்தில் இருக்கு. அந்த கத்திரிக்காய் வந்து அந்த பகுதிக்கு மட்டும்தான் சிறப்பாக வரும். அந்த டேஸ்ட் வரும். அந்த மண்ணுக்கு ஏற்ற தன்மையான ரகமா இருந்திருக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து கத்திரிக்காய் வந்து வித்தியாசப்படும். இது என்னங்க மிளகாய்? இது என்னது இத்தனை? இது சந்தன காந்தாரின்னு சொல்லுவோம். இது கருப்பு காந்தாரின்னு சொல்லுவோம். இது சந்தன காந்தாரில இது குட்டை வெரைட்டிங்க. இது வந்து வானபாத்து மிளகான்னு சொல்லுவோம். இது வந்து மேல இப்படி முளைக்கும்ங்க. மிளகாய் எல்லாமே மேல் நோக்கி எல்லாமே. எல்லாமே மேல் நோக்கி. இதுங்க இது வந்து குண்டு மிளகான்னு சொல்லுவோம். இதுங்க இது வந்து பேர்ட் சில்லின்னு சொல்லுவோம். குருவி மிளகாய். இது வந்து பறவைகள் அதிகமா விரும்பி சாப்பிடும் இந்த மிளகாயை. வந்து இந்த மிளகாயை வந்து ஒரு முறை நீங்க நடவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க நடவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடும் போதே வந்து விதை எப்படியாவது கீழே போட்டு அதுவே வந்துருங்க. இது இந்த மாதிரி வெரைட்டிங்கெல்லாம் ஒரு முறை வச்சா போதும். எப்படி நம்ம வரைக்க தேவையில்ல. ஆனா காரம் வந்து அதிகமா இருக்கும். மிளகாய் ரகங்கள்ல காரம் அதிகமா இருக்கும். சரி. இதுங்கண்ணா இது வந்து சாம்பார் மிளகான்னு சொல்லுவோம். சாம்பாருக்குனே ஸ்பெஷல் சாம்பார் போறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த மிளகாய் சூப்பரா இருக்கும். சூப்பருங்க. வெண்டையில பாருங்க இது இத்தனை வெரைட்டி இருக்குது. ஒரு 45 ரகங்கள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் சொன்னீங்க. ரகத்துக்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம காயா இருந்தது ஒரு 5-6 வெரைட்டி தான் இருக்கு. இது வந்து மாட்டு கொம்பு வெண்டைன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு மாட்டு கொம்பு எப்படி வளைஞ்சு வருமோ அந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். இது வந்து பர்கண்டி வெண்டைன்னு சொல்லுவோம். பர்கண்டி வெண்டை. இது வந்து சிகப்பு உருட்டு வெண்டை. இது வெள்ளை. இது வந்து கேண்டில் ஃபயர் ஓக்ரான்னு சொல்லுவோம். இது வந்து வெள்ளை உருட்டு வெண்டை, சில்வர் குயின் ஓக்ரான்னு சொல்லுவோம். இது பேர் வந்து பாத்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு இது ஜிமிக்கி வெண்டைன்னு குட்டை பருமன் வெண்டைன்னு சொல்லுவோம். இது பார்த்தா வெண்டைக்காய் மாதிரியே தெரியாது. ஆமாங்க. இன்னும் 2 வெரைட்டி இருக்குங்க. இந்த நட்சத்திர வெண்டைன்னு ஒண்ணு இருக்கு. இருநிற பருமன் வெண்டைன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து யானை தந்த வெண்டை. நம்மளுக்கு சீசன் இதை வந்து நம்ம போன தைப்பட்டத்துல நட்டுது. அதனால சீசன் மாறி வந்ததுனால முடிகிற ஸ்டேஜ்லாம் சின்னதா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கிட்ட கூட 2 அடி கிட்ட அடேங்கப்பா. ஒரு குடும்பத்துக்கு 2 வெண்டைக்காய் இருந்தாவே போதும். குடும்பம் ஒரு 3 பேருன்னா ஒரே வெண்டைக்காய் இருந்தா கூட போதும். சரிங்க. இது ஏவியேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து 6 பட்டை சிகப்பு நீல வண்ணன்னு சொல்லுவோம். இன்னும் நீட்டமா கூட வரும். இன்னும் நீட்டா வருங்க. வந்து வித்தியாசம். இது கீரைகளை இத்தனை வச்சிருக்குது. இது என்னதுங்க இதெல்லாம்? புளிச்சக்கீரைன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன தெரியும், சாதாரணமா நாட்டு புளிச்சி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா புளிச்சக்கீரையிலுமே இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குங்க. இந்த புளிச்சக்கீரை வந்து லைட்டா மாதிரி வந்து ஒரு மாதிரி முள்ளு மாதிரி இருக்குங்க. சொன மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சொன மாதிரி இருக்கும். ஆமா முள்ளு. இது ஒரு வெரைட்டி. இது வந்து ஜாம் புளிச்சின்னு சொல்லுவோம். ஜாம் புளிச்சில ஒரு வெரைட்டி. இது வந்து நாக்பூர் புளிச்சிலே பச்சைங்க. இது வந்து நாக்பூர் புளிச்சிலே சிகப்பு. எப்படி இந்த பெட்டல்ஸ்ல எப்படி நம்ம ஜாம் ரெடி பண்ணுவோமோ இந்த பெட்டல்ஸ்லயுமே ஜாம் ரெடி பண்ணலாம். ஓகேங்க. நம்ம கீரைன்னு பார்த்தா பெரும்பாலும் அந்த சிறுகீரை, அரைக்கீரை அதான் பார்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி கீரையிலுமே இன்னும் ஒரு 10-15 வெரைட்டி இருக்கு. சிறுகீரை அந்த அதுக்கு ஈக்குவலா டேஸ்ட் கொடுக்கக்கூடிய கீரை வரைக்கும் இருக்கு. அந்த மாதிரி கீரை இது வந்து செங்கீரைன்னு சொல்லுவோம். இது வந்து
தங்க நிற தண்டுக்கீரைன்னு சொல்லுவோம். தங்க நிற தண்டுக்கீரை. தங்கம் என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்லயே இருக்கும். இந்த பூவாகட்டும், இந்த இலையாகட்டும், தண்டாகட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஓ சூப்பருங்கண்ணா சூப்பருங்கண்ணா. அண்ணா இப்போ நம்ம பேர் சொல்லிருங்கண்ணா. பேர் மணிகண்டனுங்க. மகிழ்வனும் மணிகண்டன், ராணிப்பேட்டைங்க. ராணிப்பேட்டை. உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்க நம்பருங்கண்ணா? 90252701. சரி. பெரும்பாலும் என்னன்னா நாட்டகத்துல எல்லாரும் சந்தைப்படுத்த முடியாது, விளைச்சல் வராது அப்படின்னு சொல்லி நம்மள அப்புறம்லே ஒரு இது பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க. நாங்க என்ன பண்றோம், முழுக்க முழுக்க நாட்டகத்திலே அதிகமா எந்த வெரைட்டி எல்லாம் விளைச்சல் வருமோ அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து கமர்ஷியலா மக்கள்கிட்ட காய்கறிகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். சிறப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம், ஒரு வெண்டைக்காரன் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து பச்சை உருட்டுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஹைபிரிட் விதையில கூட பாத்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு 60 to 70 காய் தான் வரும் செடிக்கு. இந்த நாட்டு வெரைட்டி தான் இது. இது வந்து பச்சை உருட்டு வேணும்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 100 to 120 காய் வைக்குங்க. 120 காய். அடேங்கப்பா. ரகங்களும் நாட்டு ரகத்துல இருக்கு. அந்த மாதிரி பச்சை உருட்டு எந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரகங்களை எடுத்து மார்க்கெட்டுக்கு போனாக்கா கண்டிப்பா அந்த நம்ம இந்த மாதிரி மரபணுங்களை மீட்டு எடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான காய்கறிகள் கொடுக்கலாங்கண்ணா. இப்போ எவ்வளோ பேக்கெட், எப்படி என்ன ரேட்டு? பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் கிட்ட போய் சேரணும், விவசாயி கிட்ட போய் சேரணும் தான் பண்ணிருக்கோம். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு ஓ சூப்பருங்கண்ணா சூப்பர்ண்ணா. வராங்க வாங்க முடியாதுன்னா நம்ம அந்த விதை எடுக்கிறீங்களா நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியமா கம்மி விலையில கொடுத்துருக்கோம். கொரியர்ல அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம். அதான் என்ன ரேட்டுங்கண்ணா? மினிமம் பேக்கெட் 20 ரூபா, 100 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய் கூட கொடுக்குறாங்க. அதான் வெளியெல்லாம் அப்படித்தாங்க. போய் மக்கள்கிட்ட விவசாயி கிட்ட சேரணும்ன்றதுக்காக 100 ரூபாய்ன்ற ஒரு கம்மியான விலையில கொடுத்துருக்கோம். அண்ணா உங்களோட நல்ல எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள், மென்மேலும் சிறந்து வாழணும். இப்போ அண்ணங்கிட்ட நம்ம ஒரு 15-20 வெரைட்டிக்கு பக்கம் வாங்கியிருக்கிறோங்க. நம்மளும் போட்டு விளைச்சல் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் எதனா டவுட்டாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எப்போ போடுது, ஏன்னா சந்தேகம் இருந்துச்சுன்னா விதைங்களை பற்றி எப்போ நடணும், எப்போ எப்படி விதை எடுக்குது, அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது என்னங்க? இது காட்டு யானை ரைஸில் பண்ண கொழுக்கட்டைங்க. இது வந்து தேங்காய் பச்சை மிளகா சேர்க்கக்கூடாதுங்க, அது வந்து கெடுதலைங்க. ஆனால் வரமிளகால தக்காளி சட்னியும் கொழுக்கட்டையும் செஞ்சுருக்காங்க. ஹெல்த்தியாக இருக்குங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இது இனிப்பாக இருக்குங்க. அந்த ரைஸ் இனிப்பாக இருக்கும். எப்படி செய்யறதுங்க? அரிசி இது மட்டும் தான். அரிசியும் கொஞ்சோன்னு வந்து எங்கள் ரைஸில் தான் போடணுங்க. இது கூட நான் வந்து தூயமல்லி ரைஸ் கலந்துருக்கேன். அதுவும் இது மிக்ஸ் பண்ணி நல்லா ஆட்டிட்டுங்க. அப்புறம் தேங்காயில் வதக்கணும். சின்ன வெங்காயம், வரமிளகா, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஆர்கானிக்கில் போட்டு கருவேப்பிலை மெளத்தில் போட்டு வணக்கி அப்புறம் கொழுக்கட்டையாக பிடிச்சி செய்யணும். சரி, சாப்பிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூங்க. நம்மளை பற்றி சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன விவசாயம், எப்படி என்ன? நாங்கள் வந்து ஒரு தஞ்சாவூர் மாவட்டம். என் பேர் இளங்கோவன். நான் அம்மாப்பேட்டை பக்கத்தில் புளியக்குடிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். தஞ்சாவூர் மாவட்டங்க. நாங்கள் வந்து இயற்கையான ஒரு விவசாய குடும்பம். நாங்கள் வந்து என்ன எதிர்பார்த்தோன்னா, இந்த விவசாயிகள்கிட்டேருந்து இந்த வியாபாரிகள் வாங்கும்போது இடைத்தரகர்கள் இருக்காருங்க இல்லையா, இந்த இடைத்தரகர்கள் வந்து நம்ம பொருளை வந்து வாங்கும்போது நமக்கு இருக்கிற மன வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மன வலியானது தான் நம்ம பொருளை நாமே மதிப்பு கூட்டி விற்றா என்ன அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தாங்க. அப்படி வந்தது தான் நாங்கள் அரிசியில் வந்து மாப்பிள்ளை சம்பாங்கிற அரிசி பண்ணுறோம், மாப்பிள்ளை சம்பா அவுல் பண்ணுறோங்க. அதுமாதிரி நெல்லிக்காயை வந்து விவசாயிகள்கிட்டையே வாங்கியும் எங்கள்கிட்டையும் கொஞ்சம் இருக்குது, விவசாயிகள்கிட்டையும் வாங்கி அதை நாங்கள் மதிப்பு கூட்டுறோங்க. நெல்லிக்காயில் மட்டுமே பார்த்திங்கன்னா தேன் நெல்லிக்காய் இது வந்து ரத்தம் சுத்தப்படுத்தும், ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா அதிகமாக்கும், எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. அதுமாதிரி பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய்க்கு நல்லது, கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும், வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குன்னா அதை சரிப்படுத்தி கொடுக்குங்க. குழந்தைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்திக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க அது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காயிலே வந்து கருப்பட்டி நாட்டுக்கரை போட்ட நெல்லிக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காயிலே வந்து காரப்பொடிங்க. இட்லி தோசை சோறில் போட்டு சாப்பிட்லாங்க, பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காயிலேயே மிளகு உப்பு போட்டதுங்க. ஆமாங்க, நெல்லிக்காயில் சும்மா வாயில் சாப்பிடலாம். இது ஒரு சர்வரோக நிவாரணினே சொல்லலாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது, வாயில் போட்டுக்கலாம். கார் ட்ரைவ் பண்ணுறோம், லாங்காக போகிறப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குது, வாயில் போட்டுக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பெண்கள் மாசமாக இருக்காங்க, வாமிட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் எது கழிக்குது, ஒரு மாதிரி வயிறு பரட்டல் இருக்குது, அதுக்கு பயன்படுத்தலாம். அதுமாதிரி பஸ்ஸில் காரில் போகும்போது வாமிட்டிங் இருக்குது, அதுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு சர்வரோக நிவாரணி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயிலே பற்பொடி பண்ணுறோங்க. இந்த நெல்லிக்காய் பற்பொடி வந்து பல்கரை, பல் கூச்சம், பல்வலி, பல் ஆறுறது, ஈருவிக்கும், ரத்த கசிவுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுமாதிரி வாய் துர்நாற்றம் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருங்கை இருக்குது, அதில் முருங்கை பொடி பண்ணுறோம், பூசணிக்காய் பண்ணுறோம், அதில் பூசணி பொடி பண்ணுறோம்.
சிறுதானிய போடிங்களா அது? ஆ, வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க. நம்ம சாம்பாரில் போகிறோம் இல்லைங்களா, அதை வந்து இதுக்கு பண்ணுறோம். இதோட மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்லது. அதேமாதிரி கால்சியம் சத்து, மெக்னீஷியம் சத்து, நீர் சத்து கம்மியாக இருக்கிறவங்க நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு அவ்வளோக்கு நல்லதுங்க. அதே தாங்க முருங்கை பொடியும் பார்த்தீங்கன்னா அதோட மருத்துவ குணம் என்னென்னா ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா அதிகப்படுத்தி கொடுக்குங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து சும்மா வெறும் தண்ணிலையும் குடிக்கலாம், சூப் மாதிரியும் போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இது மாதிரி பொருட்களை நாங்கள் மதிப்பு போட்டு விற்கிறோம். நம்ம ஒரு விவசாயியாக இருந்து வியாபாரியாக மாறினாதான் நம்முடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், இந்த பொருட்கள்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க என்னை அணுக வேண்டிய அலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 9442291334. நன்றி. கொரியர்ல அனுப்பிச்சு விட்டுறோம். கண்டிப்பாக கொரியரில் அனுப்பி விட்றோம். கொரியர் ரொம்ப நன்றி. 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 வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இயற்கை விவசாய சந்தையில் அது ஏதோ தேத்தங்கொட்டை காப்பின்றாங்க. அது என்னன்னு சம்மந்தமாக அண்ணங்கிட்ட கேட்போம். அண்ணா என்னங்கண்ணா அது தேத்தங்கொட்டை காப்பி? அதாவது இது வந்து தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடியது. இன்றைக்கி தான் வாட்டர் பியூரிஃபையர்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்காக இந்த தேற்றான் கொட்டையை தான் வந்து அன்னைக்கு உபயோகப்படுத்தினாங்க. எவ்வளோ ஒரு கலங்கலான தண்ணி, உப்பு தண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். இதை வந்து இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு காஃபிக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகிருக்கேன். காஃபி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது அப்படிங்கிறதால எல்லாருமே இந்த காஃபியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ காஃபியில் எந்த அளவுக்கு நன்மையான விஷயங்கள் இருந்தாலும் கேடான விஷயங்கள் நிறையா இருக்குது. என்ன இப்போ அந்த விஷயங்கள்லேருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும். அதுக்காக வேண்டி இந்த தேத்தாங்கொட்டையை வந்து ஒரு காஃபி ஃப்ளேவருக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த நீங்கள் இதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அது என்ன ஸ்மெல் அடிக்குதுன்ட்டு. அப்படியே காஃபி ஸ்மெல் தான் இருக்குது. ஆமாம், இதில் வந்து காஃபி பவுடரோ எதுவுமே கலக்கல, காஃபினோ சிக்கரியோ எதுவும் கலக்கல. அதாவது இந்த புகைச்சலோட வாடை தான், அந்த வறுக்கும் போது உள்ள புகைச்சலோட வாடை தான் இந்த காஃபியோட வாடை. இது தேக்கங்கொட்டையில் பண்ணது காஃபி. ஏங்க டேஸ்ட் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஓகே. லைட்டாக அந்த காஃபி ஸ்மெல் வருதுங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. லைட்டான ஃப்ளேவரில் இருக்க மாதிரி இருக்குங்க. நம்ம ஸ்ட்ராங்கிறது நம்ம தேவைப்பட்டால் நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஏன்னா எல்லாரும் சில பேர் ஸ்ட்ராங்காக விரும்ப மாட்டாங்க. ஆனால் இது இருக்க ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அவ்வளோ குழம்பாக போயிடும். அவ்வளோ குழம்பா இதோட பவரே தான். அது ஆக்சுவலாக பார்த்தா காஃபியோட ஒரு ஃப்ளேவரிங் இதுதான் இருக்குங்க. டிஃப்ரென்ஸ் தெரில பெருசாக. வீடியோ பார்த்ததோடு நிற்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.